friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல ரொம்ப சுலபமான அதே நேரம் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கத்திரிக்காய் சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஸ்பெஷல் மசாலா வறுத்து அரைக்கணும். அதுக்கு ஒரு panல 1.5 டேபிள்ஸ்பூன் போல வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து இந்த வேர்க்கடலையை நம்ம வந்து லைட்டா வறுக்கணும். இப்போ வேர்க்கடலை லைட்டா வறுபட்டதும் இதல 1 டேபிள்ஸ்பூன் கடலை பருப்பு கூடவே 1 டேபிள்ஸ்பூன் உளுத்தம் பருப்பு கூடவே 1/2 டீஸ்பூன் மல்லி விதைகள் கடைசியா 5 ல இருந்து 6 போல காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்ல ஒரு வாசனை வரது வரைக்கும் நம்ம வந்து வறுக்கணும். கரிஞ்சிர கூடாது. இப்போ பார்த்தோம் அப்படினா எல்லாமே வறுபட்டு நல்ல வாசனை வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் சிம்ல வச்சிட்டு இதல வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துருவுன தேங்காய் கூடவே 1 டீஸ்பூன் எள்ளு கருப்பு எள்ளு இல்ல வெள்ளை எள்ளு எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் இத வந்து நம்ம லைட்டா வறுக்கணும். அந்த தேங்காயோட ஈரப்பதம் போய் நல்லா dry roast ஆகி வரணும். இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் நம்ம ஆஃப் பண்ணிட்டு இதல வந்து கொஞ்சமா மஞ்சள் தூள் கூடவே கொஞ்சம் பெருங்காய தூள் சேர்த்துட்டு ஒரு தடவை நம்ம கலந்துட்டாலே போதும். இப்போ இத வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு நல்லா அரைச்சு இந்த மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ கத்திரிக்காய் சாதம் பண்றதுக்கு ஒரு panல 4 டேபிள்ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து நல்லெண்ணெய் எடுத்துர்க்கேன். எண்ணெய் சூடானதும் இதல கொஞ்சமா கடுகு உடைஞ்சதும் இதல 1 டீஸ்பூன் போல உளுத்தம் பருப்பு கூடவே 2 டேபிள்ஸ்பூன் போல வேர்க்கடலை. இப்போ வேர்க்கடலை இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆகி வந்ததும் இதல ஒரு கொத்து கறிவேப்பிலை இலை கூடவே 4 பச்சை மிளகாய் அப்படி இல்ல நம்ம காஞ்ச மிளகாய் வேணாலும் அதுவும் சேர்த்துக்கலாம். கடைசியா பாதி வெங்காயம் அதை வந்து கொஞ்சம் மெல்லிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம ஒரு நிமிஷம் நல்லா கலந்து வச்சிடலாம். இப்போ அடுத்தது இதல வந்து நம்ம கத்திரிக்காய் சேர்க்கணும். நான் வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் கத்திரிக்காய்ல 6 எடுத்துர்க்கேன். ரொம்ப பெரிய சைஸ்னா நமக்கு வந்து 4 போதும். இப்போ அந்த தண்ணியை ஃபுல்லா வடிகட்டிட்டு நம்ம வந்து அந்த வெங்காயம் வதக்கிட்டு இருந்தோம்ல அதோடே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த கத்திரிக்காய் நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும் ஃபர்ஸ்ட். இப்போ பார்த்தோம் அப்படினா கத்திரிக்காய் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து புளி தண்ணி சேர்க்கணும். நான் இன்னைக்கு வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து ஒரு 10 நிமிஷம் தண்ணியில ஊற வச்சிருந்தேன். இப்போ வந்து அப்படியே அத ஜூஸை வந்து ஃபுல்லா புளிஞ்சிரலாம். எடுத்துட்டு அந்த தண்ணியை மட்டும் அப்படியே சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமா தண்ணி நம்ம சேர்த்துற வேண்டாம். கூடவே தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல அது வேகணும். அப்பதான் வந்து அந்த புளி ஸ்மெல் எதுவும் இல்லாம நல்லா கரெக்ட்டா வெந்து வரணும். இப்போ பார்த்தோம் அப்படினா கத்திரிக்காய் அந்த புளி தண்ணில நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சு வச்சிருக்கோம்ல மசாலா அதை வந்து அப்படியே எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. அது வந்து ஒரு 2 நிமிஷத்துல நல்ல ஒரு தொக்கு மாதிரி ரெடி ஆகும். இப்போ பார்த்தோம் அப்படினா அந்த கத்திரிக்காய் மசாலாவோட கரெக்ட்டா வெந்து வந்திருக்கு. இதை வந்து நம்ம சாதத்துக்கு அப்படியே சைடுலயே வச்சு சாப்பிடலாம். ஒரு கூட்டு மாதிரி கூட சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதல நமக்கு எவ்வளவு சாதம் வேணுமோ அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து ஒரு 3 கப் போல வேக வச்ச சாதம் எடுத்துர்க்கேன். கூடவே கொஞ்சமா நெய் ஒரு 2 டீஸ்பூன் போல நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்கும்போது இன்னும் நல்லா இருக்கும். அது ட்ரை ஆகாம நல்லா இருக்கும். சேர்த்துட்டு நம்ம கலந்துட்டோம்னா போதும். நமக்கு வந்து ட்ரையா வேணும்னா நம்ம அந்த மாதிரி பண்ணலாம். கொஞ்சம் இந்த மாதிரி மசாலாவோட இருக்குறப்போ நம்ம மத்தியானம் சாப்பிட்றதுக்கு கரெக்ட்டா இருக்கும். அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான கத்திரிக்காய் சாதம் ரெடியா இருக்கு. இதோட வந்து அப்பளம் இருந்தாலே போதும் நம்ம திருப்தியா சாப்பிட்டு முடிச்சிடலாம். டடா நம்மளோட சூப்பரான கத்திரிக்காய் சாதம் ரெடியா இருக்கு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப நல்லா இருக்கு. கொஞ்சம் அந்த மசாலா கலந்த மாதிரி இருக்கிறப்போ நமக்கு வந்து மத்தியானம் சாப்பிட்றதுக்கு இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே அந்த அப்பளத்தோட சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டா இருக்கும். நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபியை வீட்ல செஞ்சு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாவின் சுவையரும்புகள் மலரட்டும்.